கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நினைவு கூறுதலான பாடங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலுக்கு உண்டான பாடங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கு துவக்க ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் மண்ணெடுத்து வருகிறதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இதோப்பா கடந்த நேரங்களில் கூட எங்களுக்கு அன்னினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரியாக ஒன்று கூடி வந்து உமது மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின கிருபைக்காகவும் அன்புக்காகவும் தயவுக்காகவும் கூட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதி நன்றிகளை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. இதப்பா கொடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்படாத இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இந்த நாளிலும் கூட சகோதரர் வாயிலாக ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். இந்த ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் ஜீவியத்தில் நடந்து 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வழியத்தையும் அதிகமாய் தந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. இதோப்பா காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளாக இருந்து உமது சத்தியத்தில் வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவையான பரிசுத்தாவின் வழியத்தை அதிகமாய் தந்து ஆசீர்வதித்து வளர்த்தோம்ப்பா. இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவரையும் உங்கள் திவ்ய பிரசன்னம் என்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் கர்த்தரும் அருமை லட்சணமாக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தை கேட்டு நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற பாடங்களை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய சகோதரர் மூலமாக கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும்படியாக கூட நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நினைவு கூறுதலின் ஆசீர்வாதம். நினைவு கூறுதலின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் தேவதூதனை வழங்குவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் என்ற வாழ்த்துவை கூறிக்கொண்டு இன்று நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னா நினைவு கூறுதலின் ஆசீர்வாதங்கள். இந்த நினைவு கூறுதலின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படின்னா அவருடைய அங்கங்களாக அவருடைய இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்காக தான் கொடுக்கப்படுது. இந்த ஆசீர்வாதங்கள் பார்க்க முன்னாடி நம்ம இந்த நினைவுகள் அனுசரிச்சிருக்கிறோம். அனுசரிச்சதுக்கு முன்னாடி எத்தனை பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நினைவுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். எதற்காக பார்த்துருக்கோம்? நினைவுகள் அனுசரிக்கிறதுக்காக பார்த்துருக்கோம். நினைவுகள் அனுசரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். நம்ம இதெல்லாம் இந்த சத்தியம்லாம் எதுக்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நீதியின், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நாம் செம்மையாக நடப்பதற்காகவே இந்த சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன்படியாக அதன் நிமித்தமாக நாம் இன்று பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது நினைவு கூறுதலின் ஆசீர்வாதங்கள். இதற்காக நாம் ஆதாரமாக வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆசீர்வாதங்கள் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் என்னைக்கு நம்ம உறுதியாக்குறோமோ அந்த உறுதியாக்குறதுல தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உறுதியாக்கப்படுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கிறோம். ஆனா இந்த உறுதியாக்கப்படியான விஷயங்கள் என்ன விஷயங்கள்னா அதை செஞ்சா மட்டும்தான், அதாவது உறுதியாக என்ன விஷயங்கள் நம்ம உறுதியாக்குறோமோ அந்த விஷயம் தான் நமக்கு
செஞ்சோம்னா ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம அழைத்த தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்னா, நாம் படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு உடனே நம்ம ஐக்கியமா இருக்கத்தான் நம்ம அழைச்சிக்கிறாரு. அப்ப இந்த அழைப்பு எல்லாருக்குமே இந்த அழைப்பு வந்திருக்குமா அப்படின்னா, உலகத்துல எல்லாத்துக்குமே அழைப்பு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இந்த அழைப்பு யார் எப்படி அழைச்சிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு மட்டும் இந்த அழைப்பு இந்த தேவன் கொடுத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ, பாருங்க, தேவன் எல்லாத்தையும் நம்ம அழைக்கல, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பாருங்க, அந்த முன் குறித்ததை பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல யாரையுமே அழைக்கல, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. இருந்தும் யாரை முன் குறித்திருக்கிறாரோ, அவர் திட்டத்துக்குள்ள அழைக்கிறதுக்காக யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவரை அழைக்கிறாங்க. அழைத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். அப்ப நம்மளா நீதிமான்களா அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமான்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்தத்தை நம்ம போட்டுக்கிறோம், அப்ப நம்ம நீதிமான்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த தெரிந்து கொள்ளுதல் உறுதியாக்கினா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப என்னென்ன ஆசீர்வாதங்கள் பெற முடியும் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. இந்த ஆசீர்வாதங்கள் ஞானஸ்நானத்திலிருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இந்த ஞானஸ்நானம் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட முடியுமானா எல்லாத்துக்குமே இந்த ஞானஸ்நானங்கள் கொடுக்கப்பட முடியாது. தேவன் அந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அழைக்கிறாரா பார்த்தா யாரையும் அழைக்கிறது இல்லை. அவரை யாரை முன் கொடுத்திருக்கிறாரோ அவரை மட்டும்தான் அழைக்கிறாங்க. அழைத்த தேவன் என்ன பண்ணான்னா அவர் ஆசீர்வாதம் பெரும்படியாக அழைக்கிறார். அதை யார் உறுதியா நம்ம பற்றி கொள்றோமோ அப்பதான் அந்த ஞானஸ்நானம் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஞானஸ்நானம் பாத்தீங்கன்னா இதே பேசிக் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். நம்ம எத்தனையோ மக்கள் வர்றாங்க பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர் அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறோம் நம்ம. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க முடியாத வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எப்படின்னா, அவங்க சப்ஜெக்ட் ஞானஸ்நானம் கேட்கிறாங்க. ஞானஸ்நானம் கேட்ட பிறகும் அவங்க அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளான ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றாங்கன்னு பார்த்தோம்னா வர முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞானஸ்நானம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு அந்த தேவனுக்கான பற்றுதல் அவங்களுக்கு இல்லாதனால. பட் வாய்ப்பு கொடுக்கிறாரு. யாருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா, அதை உறுதியாக்கும்படியான யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பு கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இதே அந்த வாய்ப்பு எதுவும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வரணும். இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறாரு. ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து எப்படி இது உண்டானா பிதாவின் சித்தத்தின்படி அவர் மரித்து உயிர்த்தெழுகிறார். அவருடைய அங்கங்களா போற நம்ம எப்படி நம்ம மரிக்கணுமாமா, புதிதான ஜீவனுக்குள்ள நடந்து கொள்ளும்படி அவருக்குள்ள நம்ம மரிக்கணுமாமா. இதே பாத்தீங்கன்னா மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுக்கணுமாமா. இப்ப நம்மளாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்துக்கணுமா அப்படின்னா சொல்லலாம். இதே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கல, கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். எடுத்திருந்தோம் நாம் அனைவரும் இந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அதாவது பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா நம்ம அந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எப்ப பெறுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு சோதனைக்குள்ள உட்படும் போது நம்மளுடைய மாமிசத்தை பாத்தீங்கன்னா அதாவது அடக்கி நம்மளுடைய சித்தத்தின்படி இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சித்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து
நம்மளுடைய முடிவு பரியந்தம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் அவரோட பின்பற்றவும் அவருக்கு கீழ்ப்படிவும் அந்த தருணத்தில் தான் நமக்கு வந்து அந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நம்ம இந்த வாழ்க்கையை ஓடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்தை எல்லாமே, அதாவது நம்ம சித்தம் இல்லாம தேவனோட சித்தத்துக்காக நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தத்தையே நம்ம வந்து நாடிட்டு இருக்கிறோம், தேவனோட சித்தத்தை நம்ம வந்து நாட முடியறது இல்லை. அப்ப இந்த ஆசீர்வாதங்களை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாக்குறோம்னா நமக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுது. உலக மக்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா உலக மக்களுக்கு கொடுக்கப்படுதுல. அவர் யாரை முன் குறித்தாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு இருக்குது. அப்ப அந்த அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அவரோட திட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த திட்டத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வாழணும் அப்படின்னா நம்மளோட சித்தத்தின்படி வாழாம தேவனோட சித்தத்துக்கு ஒடுங்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மரணத்துக்குலாம் ஞானஸ்நானம் என்றால் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், நமக்குரிய எல்லாவற்றையும் அதாவது ஈக்குவல் நம்ம வால்யூம்ல பார்த்தீங்கன்னா 6th வால்யூம்ல பார்த்தோம்னா புது சிருஷ்டிகை அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் நம்ம ரசல் பர்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த ஞானஸ்நானம், அதாவது மரணத்துக்குலாம் ஞானஸ்நானம் என்னென்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள எல்லாவற்றையும் என்னென்ன சித்தம் இருக்குதோ தேவனுக்கு சித்தமோ எல்லாவற்றையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவருக்காக அவருடைய அங்கமாக போக முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அவருடைய சித்தம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அந்த வால்யூம்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் சரீரத்தையும் குறிக்குது, அதாவது நம்மளுடைய ஃபுல் எண்ணங்கள்ல இருந்து எல்லாத்தையும் குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இன்க்ளூடிங் நம்ம சட்ட பாக்கெட்ல இருக்கிற பைய கூட வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்புறம் பேங்க் கூட வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் கூட பாத்தீங்கன்னா இதை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அவரோட தேவனுடைய சித்தம். அதாவது நம்மளுடைய சித்தத்தை தவிர தேவனுடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்பதான் வந்து மரணத்துக்கான ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா அடுத்து அந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தமா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா எல்லா மனுஷர்களும் ரட்சிப்படையவும் சத்தியத்தை அறிகிற அறிவுமே வந்து அவருடைய சித்தமா இருக்கு. அப்ப இந்த சித்தமெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற சித்தமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம வந்து அடக்கி நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். அப்ப கொலேசியர் படிக்கலாம் பாருங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, நம்ம மறிச்சிட்டோம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணீரால் எடுத்த நாட்கள் மூலமே மறிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய ஜீவன் யாருக்குள்ள மறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குது. அப்ப நமக்கு யாரு பாதுகாப்பா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த ஞானஸ்நானம் உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா உலக மக்களுக்கு இல்ல, நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஞானஸ்நானத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஞானஸ்நானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரிதான் ஞானஸ்நானம் நம்ம எடுத்தா மட்டும்தான் என்னன்னா நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம் நம்ம. அப்ப அதே மாதிரி நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும் பொருட்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்ப அந்த ஞானஸ்நானத்துல நம்ம வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆசீர்வாதங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட சித்தின்படியாம இல்லாம தேவனோட சித்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஞானஸ்நானத்துக்கு வேற யாராவது ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க ஞானஸ்நானத்துக்கு? இதே உலக மக்கள் வந்து நம்ம தேவன் அழைக்கப்படுறாங்க இல்லையா, அழைக்கிறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க. சத்தியத்தை கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் சில சூழ்நிலைனால எடுக்க முடியறது இல்லை. ஏன்னா அவங்க சில குடும்ப சூழ்நிலையில இருக்கலாம், வேற ஏதாவது சூழ்நிலை இருக்கலாம். தேவனே சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கிறாரு, அவங்கதான் வந்து அந்த வாய்ப்பை இழந்து போறாங்க. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணணும்னா அதை உறுதியாய் பற்றுக்கொண்டு நடக்கணும்னு பாக்குறோம். சரி, இந்த வேற யாராவது இந்த ஞானஸ்நானம் எடுக்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யார் சொன்னாங்க? யோவான் ஸ்நானகர் சொல்லலாமா? யோவான் ஸ்நானகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க? வனாந்திரத்துல
வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்துக்கு போயிட்டு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா எப்படி கொடுக்கப்பட்டது? கொடுக்கப்பட்டதா இல்லையா? கொடுக்கப்படலான்னு பார்க்கிறோம். அப்ப அவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஊழியம் செய்யறாரு பார்த்தீங்கன்னா, பரிசேயருக்கும் சதுசேயர் முன்னாடி வந்து வாழ்க்கையை, அதாவது ஊழியம் செய்யறாரு, தேவன் கேட்ட ஊழியம் செய்யறாரு. ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்திருக்குமானா எதிர்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அப்ப எதிர்ப்புகள் வந்தும் அந்த ஊழியத்தை கஷ்டப்பட்டு செய்யறாரு தேவனுக்கு என்று. அப்ப ஊழியம் செய்யும் போது அவருக்கு உயிருக்கு போற கூட நம்ம வந்து வாய்ப்பு வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அப்ப படிக்கலாம் பாருங்க, யோவான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. பாருங்க, ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை பார்க்கிறோம் நம்ம. அப்ப அந்த அவருக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு பாக்குறோம். அப்ப அதுக்கடுத்து அவர் என்ன வேலை செய்யறாரு பாத்தீங்கன்னா, யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. ஞானஸ்நானம் கொடுக்க வரும்போது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு பாத்தீங்கன்னா, மத்தேயு படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 13 15 வரைக்கும் படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, பாருங்க, யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். பாருங்க, எங்க இருந்து வராரு? கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு வராரு. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் ஏன் அவர் வந்து தடை செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஏன் தடை செய்யணும்? அவரு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன்னு தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாருன்னு ஊழியம் மூலியமா அவர் சொல்றாரு. அப்புறம் படிக்கலாம் பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நான் வந்து உம்மாலே வந்து ஞானஸ்தானம் பெறணும், பட் நீங்க வந்து என்னால வந்து ஞானஸ்தானம் பெறலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பேற்பட்ட ஊழியம் செஞ்சோம், பரிசேயர் சரிசேயர் மத்தியில ஊழியம் செஞ்சோம், அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள பாடுபட்டோம். பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுதா அப்படின்னா மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பாருங்க, இதே திருவுழுத்துல படிங்க. அதாவது அடுத்து இயேசு இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும். பாருங்க, இது தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குது. அந்த அனைத்தையும் நான் நிறைவேற்ற வேணும். அதனால இந்த இதை விட்டு கொடு, அதாவது இந்த இதை வந்து எனக்கு ஞானஸ்நானம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப தேவன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் அவரா விட்டு கொடுக்குற மாதிரி அவர் விட்டு கொடுக்குறாரு. யாருக்காக விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதாவது ஞானஸ்நானம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி பழைய புதிய ஏற்பாட்டில் வந்து வாழ்ந்துக்கிறாங்க. எங்கன்னா சமரியா பட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிலிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுத்துறாரு. ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் வந்து ஞானஸ்நானம் ஃபர்ஸ்ட் ஆகி கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்ப வந்து சொல்றாரு பாருங்க, பேதுரு படிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் கொடுக்கப்படணும்னு வந்து அந்த அதிகாரம் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் பேதுரு வந்து என்ன சொல்றாருன்னா, அவனை நோக்கி பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகும். பாருங்க, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், ஞானத்தினால ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு பாக்குறப்ப, அப்ப தேவன் நம்ம முன்குறித்து அழைத்திருக்கிறாரு. அந்த அழைப்பை வந்து நம்ம உறுதியாகணும் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும் பாக்குறோம். அப்ப மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளா நம்ம பெருகிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். சரி, இது தவிர வேற யாராவது இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்களா அப்படின்னா, இதே வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர் கூட சொல்லலாம்.
அவங்க பாத்தீங்கன்னா நான் இவைகளை உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்கலாம் பிரதர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருந்தாங்கன்னு பாக்குறோம். ஆனா இந்த அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் ஆசையா இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா கொடுக்கப்படல. நம்ம மறுச்சு தேவன் திட்டத்துக்காக நம்ம வந்து வாழ்ந்து மறுச்சோம்னா எங்க போவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாரோ அங்க நம்ம போவோம். அதாவது வலது பரிசுல, தேவனுடைய வலது பரிசுல இருக்கிறாரு. அப்ப அவர் மாதிரியே கிறிஸ்து மாதிரியே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளும் தேவனுடைய வலது பரிசுக்கு நம்ம போவோம். போனோம்னா நமக்கு என்ன இருக்குது? அழியாமை இருக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்களுக்கு அழியாமை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அழியாமை கொடுக்கப்படுதா? அழியாமை கொடுக்கப்படல. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அழியாமைக்குள்ள போகணும்னு ஆசை இருந்திருக்குமா, அந்த ஆசையத்தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு என்னங்க தேவன் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுக்கப்படல. அப்ப மிக இந்த பெரிதான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த அழைப்பு யாருக்குமே கிடைக்கப்படாத வாய்ப்பு. அப்ப யாருக்குமே கிடைக்கப்படாத ஆசீர்வாதம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா உலக மக்களுக்கே கிடைக்க போறது இல்ல, நமக்கு மட்டும்தான். அதாவது அந்த தெரிந்து கொள்வதை உறுதியாக்கினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம உறுதியாகிறதுக்காக என்ன பண்றோம்னா ஞானஸ்தானங்கள் எடுக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னா மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெறுகிறோம். அப்ப உலக மக்களுக்கு இருக்கா அப்படின்னா உலக மக்களுக்கு இல்ல அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பாடுகள் அவர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்தோடனே என்ன எங்க போனாருங்க? வனாந்தரத்துக்கு போனாருங்களா? வனாந்தரத்துக்கு போன உடனே அவருக்கு என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாடுகள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அவருடைய சூழ நம்ம பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் அந்த பாடுகள் வரும். ஏன்னா மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். நம்மளுடைய சித்தத்தின்படி வாழாம தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ற நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வரும். அப்ப மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் செய்தா மட்டுமே கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வரும். அந்த பாடுகள் தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாருங்க, அந்த பாடுகள் படும்போது, அதாவது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி. அப்ப நம்ம மனதுக்குள்ளான ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னாவே கிறிஸ்துக்கு எப்படி பாடுகள் ஸ்டார்ட் ஆச்சோ அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கும் அந்த பாடுகள் வரும். உலகத்தில் மக்களுக்கு எல்லாமே பாடுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் வருது, அவங்களும் பாடுகள் அனுபவிக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் அவங்க அனுபவிக்கிறதில்ல. ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டும்தான், கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் நமக்கு மட்டும்தான், உலக மக்களுக்கு இல்லை அப்படின்னு பாக்குறோம். இந்த பாடுகள் நம்ம பாடுகள் பட்டு இருக்கும் போதே என்ன ஆகுமாமா, சில சோதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்ப இந்த பாடுகள்லாம் படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா, சந்தோஷப்படணும். அத வந்து என்ன பண்றாருன்னா சீசர்களுக்கு எதையுமே மறைக்கிறது இல்ல தேவன், இயேசு கிறிஸ்து மறைக்கிறது இல்ல. அப்ப நமக்கு வந்து சொல்லிக்கிறார், என்ன சொல்லிக்கிறாருன்னா படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பாருங்க. நம்ம வந்து முன்னாடியே நமக்கு வந்து தெரியும், ஞானஸ்நானம் எடுக்கும் போதே என்ன சொல்லிட்டு நம்ம சகோதரர்களை சொல்லிட்டு எடுக்கிறோம், பாடுகள் இனிமேல் தான் பாடுகள் பட போறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே உலகத்துக்காக வாழ்ந்துக்கிறோம். அந்த பாடுகள் வேற, இது கிறிஸ்துக்குள்ளான பாடுகள், இதுக்கப்புறம் தான் அதிகமாக போகுது அப்படின்னு நம்ம சத்தியம் கேட்கும் போதே, பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போதே ஞானஸ்நானம் எடுக்கும் போது சொல்றாங்க. பட் சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வரும். அந்த பாடுகள் படும்போது நம்ம என்ன பண்ணணுமா, திகையாமல் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப இந்த பாடுகள் அடுத்து படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க, பாடுகள் மட்டும் நம்ம பட்டோம்னா நம்ம வெறுமையா நம்ம தேவன் விடுறது இல்ல. என்ன ஆகுதாமா, அவரோட ஆளுகையும் செய்யறதுக்கு ஆசீர்வதிக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுதுன்னா நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்கலாம். அப்ப இந்த பாடுகள் படும்போது என்ன பண்ணுவோமா, சந்தோஷப்பட்டு நம்ம களி கூறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பாடுகளை நம்ம சகித்தோமானால் நம்ம கடைசி காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தான் இந்த பாடுகளை பட போறோம். இந்த பாடுகள் பட்டதுக்கு அப்புறம் என்ன மகிமை நம்ம பெற போறோம் அப்படிங்கிறத நினைச்சு நீங்க இந்த பாடுகளை கண்டிப்பா அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த பாடுகளை நமக்கு மட்டும்தான் பாடுகள், கிறிஸ்துக்களான பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய பவுல் வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாடுகள் பட்டிருக்கான்னு அநேக சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துக்கிறோம். படிக்கலாம் போத 2 கொரிந்தியர் 11ஆம் வசனம் 25 முதல் 27 வரை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம். இந்த பாடுகளை நமக்கு படுத்துக்கிறோமா அப்படின்னா இந்த பாடுகள் படுறதில்ல. இது மாதிரி பாடுகள் நம்ம வந்து கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா இங்க வந்து உலகத்துல வாழ்ந்தாரு. அவருக்கு ஏற்றதாக தேவன் பாடுகளை கொடுத்தார். நம்ம எதுல இருக்கிறோம், எந்த சரீரத்துல இருக்கோம், பாவத்தின் சரீரத்துல நம்ம இருக்கிற நமக்கு பாடுகள், அந்த மாதிரி பாடுகள் நம்ம கொடுக்கறது இல்ல. பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாடுகள் நம்ம பட்டு இருக்கோம். அதாவது பவுல் பட்ட பாடுகள் நம்ம படுறோம்னா படுறது இல்ல. படிக்கலாம் அடுத்து. அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, அப்போதைய பவுல் எத்தனையோ பாடுகள் படுறாரு. அதனால அவர் பாடுகள் படும்போது ஒவ்வொரு பிரயாணம் படும்போதும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை வந்து பெருக்கணும், அதாவது சகோதர சகோதரிகளை வந்து கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரணும், சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும், பாடுபட்டு இது பண்றாரு. அப்ப பாடுகள் வந்து நம்ம படுற மாதிரினா படுறதில்ல. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இச்சைக்குண்டான உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ள நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படித்தான் வாழ்வீங்க, இப்படித்தான் அந்த உலகத்துக்குள்ள இச்சைக்குள்ள உலகத்துக்குள்ள இருப்பீங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா இந்த பாடுகள் கண்டிப்பா பட்டா மட்டும்தான், கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. அடுத்து படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்றும் எழுதியிருக்கிறபடி நேரிட்டாங்க. இந்த எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் அப்படிங்கிற பாடுகள் அவர் படுறாரு. இதே மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடுகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கட்டத்துல, அதாவது இந்த லாக்டவுன் கண்டிஷன்ல நம்ம எத்தனையோ பாடுகள் பரமானா, இது மாதிரி பாடுகள் பரமானா பாடுகள் படுறதில்ல. சொகுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா பாடுகள் படணும், கிறிஸ்துக்குள்ளான நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை வந்து எப்படினாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர்களுக்கும் அவருடைய ஐக்கியத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு சேரணும் அப்படிங்கிறத முன்னோக்கம் வைத்து நம்ம வந்து நடக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து கிறிஸ்துவின் அன்பை 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, இந்த பாடுகளா படும்போது பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அத்தனை பாடுகள் படுறாரு. பட்டத்துக்கு அப்புறமும் அவர் எதைத்தான் இது பண்றாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை பத்தி மட்டும்தான் வந்து திங்க் பண்றாரு. அவர் இந்த பாடுகள் படும்போது வேற ஏதாவது திங்கிங் போறாரான்னு பாத்தீங்கன்னா வேற எந்த திங்கிங்கும் போறது இல்ல. நம்ம எதற்காக நம்ம தேவன் அழைச்சுக்கிறாரு அந்த நோக்கத்தோட மட்டும்தான் அவர் எந்த நேரத்திலும் வந்து திசை திரும்புறதே இல்ல. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்துருக்கோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் நிறைவேற்றி தான் இருக்கிறாரு. அப்ப என்ன இது பாக்குறேன்னா கிறிஸ்துவின் அன்பு எனக்கு இருக்குது, எந்த பாடுகள் பட்டாலும் சரி எனக்கு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற பலன் அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. அதை தெரிஞ்சுதான் என்ன பண்றாருன்னா வாழ்றாரு, அந்த பாடுகள் படுறாரு. அப்பதான் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துக்குள்ள அன்பை இருக்கிற நான் பிரிக்கப்படுவனா அப்படின்னு கேட்கிறாரு.
உபத்திரவமோ படிங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்தாலுமே எனக்கு மட்டும் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பலனும் கிறிஸ்துவனுடைய அன்பு என்கிட்ட இருந்தா மட்டும் போதும், வேற எந்த இதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த பாடுகளோட என்ன கிடைக்குதுன்னா அவருக்கு ஆறுதல் கிடைக்க போய் தான் இந்த வார்த்தைகள் சொல்றாரு. அவருடைய தேவனுடைய திட்டங்கள் அவருக்கு முழுசா தெரிஞ்சனால தான் இந்த பாடுகள் நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் அவருடைய திட்டத்துக்குள்ள செம்மையாக நம்ம நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடுகள் வந்தாலுமே கிறிஸ்துவின் அன்பு அவருக்கு இருக்குது. அப்ப பாடுகள் படும்போது நமக்கும் என்ன வரும்னா ஆறுதல் வரும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் படும்போது வெறுமையா நமக்கு வந்து தேவன் விட்டுறது இல்ல, கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வெளிப்படும், ஆறுதலும் நமக்கு கூட வரும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம படிக்கலாம். அத 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. பாருங்க, அவங்க அவ்வளவு பாடுகள் பட்டும் ஒவ்வொரு சபைக்கும் போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி பாடுகள் வரும், அந்த பாடுகளுக்கு நாங்க ஆறுதல் சொல்றோம். கிறிஸ்துவின் அன்பின்படி நாங்க ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு கிறிஸ்துவின் அன்பு இருக்குது, அதனாலதான் நான் அந்த ஆறுதலும் இருக்கிறதுனால தான் நாங்க பிற சபைகளுக்கு போகும்போது அந்த ஆறுதலும் அவங்களுக்கு சொல்றோம், நம்ம திராணி கூட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து படிங்க. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாருங்க, அந்த ஆறுதல் ஒண்ணு மட்டும் இருந்தா மட்டுமே போதும், நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு பாக்கலாம். அடுத்து படிங்க. எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. பாருங்க, நம்ம இந்த உலகத்துல பாடுபடுறதை விட கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் பட்டோம்னா நமக்கு அந்த பாடுகள் பெருகிற மாதிரியே என்னவும் பெருகுமாமா, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, அப்ப கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் நம்ம படும்போது பாடுகள் மட்டும் பெருகிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம், நமக்கு என்னன்னா ஆறுதலும் நமக்கு வருது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாடுகள் கண்டிப்பா பட்டா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்ப இந்த ஆறுதல் பாத்தீங்கன்னா யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க, அவருடைய சரீரமாக அங்கங்களாக அழைக்கப்பட்ட நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆறுதல் வேற யாருக்குமே கொடுக்கப்படுறது இல்ல, பாடுகள் படுறாங்க உலக மக்கள், அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல, அவருடைய சரீரமா மாற போற நமக்கு மட்டும்தான் கொடுக்க போறாரு. இந்த ஆறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சமாதானத்தை விட்டு செல்கிறேன். அதாவது மரித்து உயிர்த்தெழும் போது சீசர்கள்ட்ட சொல்லிட்டு என்ன சொல்ல போறேன்னா சமாதானத்தை விட்டு செல்கிறேன் சொல்றாரு. இந்த உலகத்துல இப்ப சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சமாதானம் இருக்குதா? சமாதானம் இருக்குதுல்ல. அதாவது இச்சைக்குண்டான உலகம் இது. அப்படின்னா பாடுகள் நம்ம பட்டு இருக்கிறோம், சமாதானம் யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுதுன்னா நமக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. அப்ப அந்த சமாதானம் உலகத்துக்கு இல்ல. அப்ப இப்ப இந்த கட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, பயமும் படக்கூடாது, திகையாமல் அந்த கிறிஸ்துவனான பாடுகளை நம்ம படணும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த உலகத்துக்கு சமாதானம் இல்ல அப்படின்னு பாக்குறோம். இப்ப உலகத்துல இப்ப என்ன உருவாகிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் மூலியமா ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிருக்கு. இது எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம போறோம். நம்ம அப்ப இந்த திட்டத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது இந்த திட்டத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது கிறிஸ்துவின் வழியில நம்ம நடந்துட்டு இருக்கும் போது இந்த பாடுகள் படும்போது திகையாமல் இருக்காக ஒரு சின்ன காரணம் சொல்றாங்க. எப்படின்னா இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடக்கிறதுக்கு நீங்க விலகிறாதீங்க. எப்போதுமே கிறிஸ்துவனான பாடுகள் படும்போது சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்கூட்டியே நமக்கு தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முன்கூட்டிருக்காங்க. இந்த வயசுனால நம்ம பயந்துருமா அப்படின்னா இதே உலக மக்கள் சொன்னோம்னா ஒவ்வொரு நாளும் இந்த நோயை பார்த்து இந்த வைரஸ் பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. இதே நம்ம சகோதர சகோதரிகள் இதே ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த நோயை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னா நம்ம ஒரு காலம் பயப்படுறது இல்ல. ஏன் பயப்படுறது இல்லைன்னா கிறிஸ்துவுக்கான அன்பு நம்மகிட்ட இருக்குது, தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியும். இந்த பாடுகள் வரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் மூலியமா படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அப்ப இது மாதிரி எத்தனைதான் பிரச்சனை நமக்கு வந்தாலுமே நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம அழைத்த தேவன் நம்மள சும்மா விட்டுற போறது இல்ல. அவரோட சத்தியத்தின் பாதையில் நம்ம ஒவ்வொரு நாளும்
அவருடைய கிருபையின்படி நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அப்ப நமக்கு மட்டும் இந்த சமாதானம் கொடுக்கப்படுது. இந்த சமாதானம் உண்மையா யார் அனுபவிக்கிறாங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் யார் அனுபவிக்கிறாங்களோ அந்த கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் அனுபவிக்கிறவங்க தான் இந்த சமாதானத்தை பெற முடியும் அப்படின்னு பாக்குறோம். இந்த உலக மக்கள் அனுபவிக்க முடியுமா? அந்த சமாதானத்தை பெற முடியாது. ஏன்னா அவங்க உலகப்புறமான ஆசைக்கும் பொருளுக்கும் அடிமையா இருக்கிறாங்க. நம்ம எதுக்காக அடிமையா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்புக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அதனால தான் இந்த சமாதானம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அப்ப இந்த பாடுகள் இந்த யார் பாடுபட்டா இந்த சமாதானம் பெறுதுன்னா, ஆறுதல் பெறுதுன்னா, யார் பாடுபட்டு இந்த கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆறுதல் இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த பாடுகளை அனுபவிக்க வேற யாருக்காவது பங்கு இருக்குதான்னு பார்த்தோம்னா யாருக்கு பங்கு இருக்குங்க? எக்ஸாம்பிள் முற்பிதாக்கள் இருக்குதான் பார்க்கலாமா? முற்பிதாக்கள் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37 மற்றும் 40. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37வது வசனம். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, எல்லா விஷயங்களும் படிக்கணும். நம்ம கல்லறிந்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்ப்பார்கள், பட்டயத்தினாலே வெட்கப்பட்டு மரித்தார்கள். இந்த விஷயமெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இதே முற்பிதாக்கள் பாத்தீங்கன்னா இது மாதிரி பாடுகள் படுறாங்க. இந்த பாடுகள் பட்டாலுமே அவங்க யாருனால பரிபூர்ணம் ஆகுறாங்கன்னா படிக்கலாம். அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். பாருங்க, அவங்கள பரிபூர்ணம் ஆகணும் அப்படின்னா யார்தான் காரணம்னா நம்ம தான் காரணம். அப்ப நம்ம யாருன்னா இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நமக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த பாடுகள் கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் பட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, முடிவு பரிந்தம் யாரு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா, யாரு உண்மையா இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. படிக்கலாம் போல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க, இந்த பாடுகள் படும்போது எவ்வளவுமே பயப்படக்கூடாது. இப்ப நீங்க சோதிக்கும்படியாக பிசாசானவன் எத்தனை நாள் காவலில் போடுவான்? இப்ப நம்மள எத்தனை நாள் காவல் போட்டுக்காரு? இப்ப 21 நாள் காவல் போட்டுக்காரு. பட் ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்துருக்கோமா? பயந்ததே கிடையாது. ஏன்னா சத்தியம் நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் படணும் அப்படிங்கிறது தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும். இப்படி இருக்கிற நம்ம இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் பட்டு வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதுவும் மரண பரியந்தம் உண்மையா இருந்தோம் அப்படின்னா என்ன கொடுக்கப்படுதுங்க? ஜீவ கூட கிரீடம் கொடுக்கப்படுது. அப்ப இந்த பாடுகளை நம்ம ஒதுக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் நமக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். நம்ம இருந்தாலுமே கிறிஸ்துவுக்கான பாடுகள் பட்டுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவுக்கான பாடுகள் பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பாடுகளை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து பாருங்க, பவுல் செசரியா பட்டணத்துக்கு போறாரு. அங்க போய் பிலிப்பு வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல தங்குறாங்க. தங்கி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த சுவிசேஷம் அறிவிற்காக அடுத்த பட்டணத்துக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பிலிப்பு வீட்டுல இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஜெபமெல்லாம் பண்ணிட்டு சத்தியத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் நாங்க பிரயாணம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற தீர்க்கதரிசி ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய அப்போஸ்தலர் பவுலோட கச்சையை எடுத்து அவங்களோட கையிலையும் காலையும் கெட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா என்ன ஆகுனா, இதே மாதிரி அங்க இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கையும் காலையும் கெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்கலாம் 8ஆம் வசனம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம்.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். 10ஆம் வசனம், நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கட்சியை எடுத்து தன் கைகளையும் தன் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கட்சிகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் என்ன நினைச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அப்போஸ்தலன் பவுல் என்ன நினைச்சிருப்பாரு, அவர் கூட இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க? அப்போஸ்தலன் பவுல்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பவுலே நீங்க வந்து அடுத்த பட்டணத்துக்கு போக வேண்டாம், போனோம் அப்படின்னா என்ன ஆகுனா உங்க கை காலையும் கெட்டிடுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, படிக்கலாம் அடுத்து. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல், இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? பாருங்க, அப்போது பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அவ்வளவு தூரம் ஒரு மெச்சூர்டா என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க ஏன் இந்த இதெல்லாம் அழுது என்ன இருதயத்தை உடைய பண்றீங்க அப்படிங்கிறாரு. எந்த பாடுகள் பட்டாலுமே கிறிஸ்துவ பாடுகள் படணும் அப்படின்னு பாக்கணும். நம்ம அந்த ஸ்டேஜ் அவர் வந்து மெச்சூர்டா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து படிங்க. எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். பாருங்க, அவரு மரிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது எவ்வளவு தூரம் அந்த ருசி பார்த்த தேவனுடைய திட்டம் ருசி பார்த்து அவர் வந்து சொல்லிக்க முடியும்னா அவ்வளவு தூரம் சொல்றாரு. அதாவது அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடல்கள் படும்போது நம்ம சொல்ல முடியுமானா சொல்லணும் அப்படிங்கறதுதான் இயேசு கிறிஸ்துவோட விருப்பமும் தேவனுடைய விருப்பமும். அப்ப இப்படிப்பட்ட பாடல்கள் படும்போது அவருக்கு வந்து கூட இருக்கிறவங்களே வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்காக இது பண்ணிக்கிறேன்னா கிறிஸ்துவ நாமத்துக்காக கட்டப்படுவது மாத்திரமல்ல மரிப்பதற்கும் நான் வந்து தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம கிறிஸ்துக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையில் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, பாடுகள் ஏதாவது சோதனைகள் வந்தாலுமே கிறிஸ்துக்காக நான் வந்து வாழ்றதுக்கும் கிறிஸ்துக்காக மரிக்கிறதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும் பார்க்கிறோம். அடுத்து படிக்கும்போது 14ஆம் வசனம், அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க கர்த்தரோட சித்தத்தை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஆனா அதாவது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் மரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், தேவனோட சித்தத்துக்கு நான் வந்து வாழ்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நம்ம வந்து பாடுகள் பட்டோம் அப்படின்னா இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை பிக்கிறதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுதான் அப்பம் பிக்கிறதுல நம்ம வந்து கடைசி இந்த 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம். அதாவது அப்பம் பிக்குதல் அப்படின்னா படிக்கலாம் பாரு. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். அதாவது வந்து ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறதுன்னு பாக்குறோம். இப்ப இந்த பாடுகள் பட்ட விஷயம் தான் இந்த அப்பம் பிக்குதுல கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த பரிபூர்ணம் அதாவது அந்த அப்பத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமா நம்ம வந்து உட்கொள்றோம். அந்த சரீரம் அந்த அப்பம் உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணம் ஆகிறதுக்கு நம்ம பரிபூர்ணம் அடையிறதுக்கு செயல்படுதுன்னு பாக்குறோம். அந்த பரிபூர்ணம் நம்ம ஒவ்வொரு நாளும் அடையிறதுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது வாழ்க்கையோட கமிட்மெண்டோட வாழ்க்கையும் வாழும்போது என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அனுசரிக்கும் போது என்ன அனுசரிக்கணும், பரிசுத்தமா அனுசரிக்கிறோம். அப்ப அந்த அப்பமும் திராட்சரசமும் பானம் பண்ணாதவன் என்னன்னு சொல்றாங்க, ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த அப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து என்ன பண்ணா கிறிஸ்துக்கான பாடுகள் பட்டு கொண்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்றதுதான் அந்த நினைவு கூறுதல். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகள் பட்டு என்ன பண்ணணும், பரிபூர்ணமா அடையிறதுக்கு வாழ்க்கையை நம்ம தேடி கொண்டிருக்கணும் பாக்குறோம். அடுத்து படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும்
நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அப்பத்தை வந்து அனுசரிக்கிறோம். அதாவது வருஷத்துக்கு ஒருத்தையை மட்டும் அந்த நினைவுகளை நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளுமே இந்த நினைவுகள் நமக்கு நாமே வந்து பாத்தீங்கன்னா சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணமா நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டு பரிபூர்ணமா ஆக முடியும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் பாருங்க, நம்ம லாஸ்டா 4 நாளைக்கு கூட நம்ம வந்து அனுசரிச்சோம், நினைவுகள் அனுசரிச்சோம். அப்ப ஒரே அப்பத்துலதான் வந்து நம்ம பங்கு பெற்றோம். வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் சிந்தைகள் செயல் வேற பக்கம் இருந்தாலும் ஒரே சிந்தையா நம்ம வந்து ஒரே அவயவங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுசரிச்சோம் அப்படின்னு பாக்குறோம். அநேகரா நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சோம் அப்படின்னு பாக்குறோம். நமக்கு இந்த அப்பத்துல பங்கு பெறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பரிபூர்ணமா அடையிறதுக்கு நம்ம அப்பத்தை அனுசரிச்சு அதாவது சாப்பிட்டுக்கிறோம். அப்ப அப்பத்தை சாப்பிடும் போது நம்மளுடைய மாமிசம் என்ன ஆகுதுன்னா பரிபூரணம் அடையுது. அப்ப அந்த அப்பம் பிக்கிறதுக்கான பங்கு நமக்கு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம அவருடைய சரீரமாக மாற முடியும். அதாவது இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அதாவது கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டு பரிபூர்ணமா ஆனா மட்டும்தான் கிறிஸ்துக்குள்ளான சரீரமா கிறிஸ்துவோட சரீரமா மாறி கொண்டிருப்போம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி உலகத்துக்கு ஜீவன் யாரு கொடுப்பா அப்படின்னா யார் கொடுப்பா? அதாவது உலகத்துக்கு ஜீவன், அதாவது இந்த ஜீவன் நம்ம பரிபூர்ணமா அடையிறோம். அடையும் போது கிறிஸ்துவோட சரீரமா நம்ம வந்து மாறுறோம். மாறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு யார் ஜீவன் கொடுப்பாருன்னா இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் கொடுப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவன் வந்து கொடுத்துட்டாரு. எப்ப கொடுப்பாருன்னா கொடுத்துட்டாரு. ஆனா அது அப்ளிகல் எப்ப ஆகும்னா ராஜ்யத்துலதான் ஆகும். எப்படி ஆகும்னா அவருடைய சரீரத்தின் மூலமாக. அந்த சரீரம் தான் யாருன்னு பாக்கணும்னா நம்ம அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். பாருங்க, நம்ம அனுசரிச்ச நினைவுகள் கூட வந்து ஒரே சிந்தையா தான் ஒரே சரீரமா தான் நம்ம அனுசரிச்சோம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51 மற்றும் 53. யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, இந்த அப்பம் உலகத்தின் ஜீவனுக்கு கொடுக்கப்படும் என் மாம்சமே அப்படின்றாரு. இந்த உலகத்துக்கு வந்து யார்தான் ஜீவன் கொடுப்பா அப்படின்னா கிறிஸ்து தான் கொடுப்பான்னு பார்த்தோம். அந்த கிறிஸ்து கொடுப்பாரு, ராஜ்யத்துல கொடுப்பாரு. அந்த ராஜ்யத்துல யார் மூலியமா கொடுப்பாரு பாத்தீங்கன்னா அவருடைய சரீரம் மூலியமா தான் கொடுப்பாரு. அந்த சரீரம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து சரீரமா இருக்கிற நம்ம எதுல பங்கு பெறோம்னா எதுல பங்கு பெறோங்க? அதாவது அந்த நினைவு கூறுதல பங்கு பெறோம். அப்பதான் வந்து அவருடைய சரீரமா வந்து நம்ம ஆகிறோம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்து படிக்கலாம். உலகத்திற்கு எப்போது ஜீவன் கொடுக்கப்படும் அப்படின்னா ராஜ்யத்துல தான் கொடுக்கப்படும். ராஜ்யத்துல ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற யார் காரணம்னா நம்ம தான் அப்படின்னு பார்த்துட்டோம். நம்மனா ஆண்டவராக இயேசு சரீரம் நம்ம தான். அப்ப அப்பம் இருக்கிறான பங்கு பெறல அப்படின்னா ஜீவனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற. அதாவது அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணாதவன் அவனுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. படிக்கலாம். 53ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. இப்படியாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா யாருடைய சாயலா நம்ம வந்து மாற முடியுங்க? கிறிஸ்துவோட சாயலா மாற முடியும். கிறிஸ்துவோட சாயலா வாழ்ந்தோம் அப்படின்னா அவர் தேவனுக்கேற்ற வழியில வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த பாடுகளா பட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? உயிர் திறந்தார். எப்படி உயிர் திறந்தார்னா படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. பாருங்க, தம்முடைய குமாரன்
அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனா பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் போகுதுன்னா, யாரை முன்குறித்தாரோ அவருக்கு தான் போகுது, யாரை அழைத்தாரோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த தெரிந்து கொள்வதை உறுதியாக்குறதுல தான் நம்ம அந்த ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுக்கிறோம், மனதுக்குள்ளான ஞானஸ்நானம் எடுக்கிறோம். மனசுக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பலதற்கான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுது. கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் நம்ம பட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு என்ன பண்ணாரு, முதற் பலனா போனாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி நம்மளும் வாழ்ந்து மரித்தோம் அப்படின்னா எப்படி போவோம், நம்மளும் முதற் பலனா ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். படிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்தே உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பாருங்க, பாடுகளை, அதாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியானும் நான் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்ததற்கு தகுதியாகும் படிக்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அப்போதைய பவுல் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, மரணத்துக்குள்ளாகி எப்படியாவும், அதாவது மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியானும் நான் மரித்தொழிந்து உயிர்த்தெழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ளான மரணத்துக்குள்ள எப்படி தகுதியாகும் அப்படின்னா, நாமும் கிறிஸ்துக்குள்ளான மரணத்துக்கு தகுதியாகும் அப்படின்னா மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் போதாது, கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட வேண்டும். அப்ப கிறிஸ்துக்கான பாடுகள் பட்டோம் அப்படின்னா கிறிஸ்து மாதிரியே வாழ்ற நம்ம, அவருடைய அடிச்சோட பின்பற்றி வாழ்கிற நம்மளும் என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்துவின் அங்கங்களாக அப்பம்பிக்க வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த செயல்கள்லாம், அந்த ஆசீர்வாதங்கள் பெற்ற நாம் என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரு, உயிர்த்தெழுந்து முதற் பலனானாரு. அப்ப நம்மளும் அவருடைய அடிச்சோடை பின்பற்றி வாழ்கிற நாம், அவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம சென்றிருக்கிற நம்மளும் என்ன பண்ணுவோம்னா மரித்து உயிர்த்தெழுவோம். எதற்குள்ளாக உயிர்த்தெழுவோம்னா முதற் பலனா உயிர்த்தெழுவோம். அந்த வாய்ப்பு யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துக்குள்ளான உயிர்த்தெழுதல் நாமும் படணும் அப்படின்னு பட்டா மட்டும்தான் நமக்கு, இந்த பாடுகள் பட்டா மட்டும்தான் முதற் பலனா போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 மற்றும் 23. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். நித்திரை அடைந்து முதற் பலனா ஆனார். அப்ப அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளும் முதற் பலனா ஆவோம். படிக்கலாம். 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, அவர் பின் வருகையில் அவருடையவர்கள் யாருன்னா அப்படின்னா யாரு, அவருடைய சரீரமாகிற நம்ம தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அது மாதிரியே நம்ம உயிர் தெழுந்தோம் அப்படின்னா முதற் பலனா ஆவோம் அப்படிங்கிறது நிச்சயம் நமக்கு. அப்ப எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் பலனாகும்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி அவரை அடிச்சோடை பின்பற்றி வாழ்கிற நாமளும் அதன்படி மரித்து உயிர் தெழுவோம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். பாருங்க, இதே வந்து பாத்தீங்கன்னா இது சீசர் வந்து சொல்றாங்க, அந்த உயிர் தெழுந்தது, அதாவது சிலுவையில் அறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு மறுபடியும் அவர் வந்து மரிச்சு என்ன பண்றாங்க, உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு யார் சாட்சியா சொல்றாங்க, சீசர்கள் சாட்சியாக சொல்றாங்க. படிக்கலாம். அடுத்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எப்படி உயிர் தெழுந்தாரு, முதற் பலனா உயிர் தெழுந்தாரு. அதே மாதிரி நம்மளும் மரித்து கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டு அவர் மாதிரியே நம்ம மரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மரிச்சதுக்கு அப்புறம் உயிர் தெழுவோம். எப்படி உயிர் தெழுவோம், முதற் பலனா உயிர் தெழுவோம். ஏன்னா ஆண்டவராகிய சரீரம் யாருன்னு பார்த்தோம், நம்ம தான் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள நம்ம
அப்ப நம்மளும் அவரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் எங்க போனாருங்க? தேவனுடைய வலது பரிசத்தில் போனார். அப்ப நம்மளும் முதல் பலனா பெற்ற நம்மளும் எங்க போவோம்னா அதே மாதிரி வலது பரிசத்தில் நம்ம போவோம் அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம் brother. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, நம்ம மேலானவைகள் நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். எப்படின்னா மரணத்துக்கான ஞானத்துக்கான வந்துட்டோம். நம்ம கிறிஸ்துக்கான பாடுகள் பட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கான பாடுகள் பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துக்கான மறிக்கவும் போறோம். நம்ம அப்ப கிறிஸ்துக்கான மறிக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா மகா பெரிதான ஆசீர்வாதம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுதுன்னா நமக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. உலக மக்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா உலக மக்கள் கொடுக்கப்படுதுல. யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, முன்குறித்தது மட்டும் இல்லாமல் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை யார் உறுதிப்படுத்திட்டோம்னா நம்ம தான் உறுதிப்படுத்திட்டோம். அப்ப உறுதிப்படுத்திருக்கிற நாம் அதுபடி கிறிஸ்துவபடி நம்ம வாழ்ந்து மறித்தோம் அப்படின்னா நம்மளும் அவருடைய வலது பரிசத்தில் இருப்போம் அப்படிங்கிறத பார்க்கணும். படிக்கிறது 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். பாருங்க, நம்ம பூமியில் உள்ளவைகள் அல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம மரிச்சிட்டோமா அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்து மரிச்சிட்டோம். அதாவது மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்து மரிச்சிட்டோம். இப்ப நம்ம ஜீவன் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்குது. அப்ப தேவனுக்குள் மறைந்திருக்குது அப்படின்னா நம்மளோட தேவனுக்குள் மறைந்திருக்கும் போது உலகத்துக்கு உண்டானவைகளே நம்ம நாடணுமா, பூமி அதாவது பூலகத்துக்குள்ளவையே நாடணுமா அப்படின்னா பரலோகத்துக்கு, அதாவது பரலோகத்துக்குள்ள நாடணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அப்ப அப்படிப்பட்ட வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரு ஜெயம் கொண்டாங்களோ ஜெயம் கொண்டவங்க தான் சிங்காசனத்துல உட்கார முடியும் அப்படின்னு பாக்குறோம். படிக்கலாம் brother. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு அவர் எங்க இருக்காருங்க? என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட பாருங்க. இதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற நாம் என்ன பண்ணுவோமா, நம்மளும் ஜெயம் கொண்டா மட்டும்தான் முதல் பானா ஆக முடியும். முதல் பானா ஆனா மட்டும்தான் அவருடைய வலது பாசத்தில் இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஜெயம் கொள்றதுக்கான வாழ்க்கையை என்ன ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கறான்னா ஞானஸ்நானத்துல இருந்தே இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுது. அந்த மரண பரியந்தம் நம்ம கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டு மரித்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஜெயம் கொள்ள முடியும். அப்ப ஜெயம் கொண்டா மட்டும்தான் எங்க போய் இருக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்துல இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பாருங்க, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறார்கள் என்று அறியீர்களா? அந்த பரிசுத்தவான்கள்னா யாரு? நம்ம தான். அதாவது உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம். யாரு? கிறிஸ்துவோட வாழ்ந்தோம் அப்படின்னா யார நியாயம் தீர்க்க போகிறோம்? அதாவது உலகத்தவே நம்ம ஆளுகை செய்ய போறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த ஆசீர்வாதத்துக்கு மூலியமா நம்ம இந்த பாடத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் உலகத்தையே நம்ம ஆளுகை செய்ய போறோம். நாம் இந்த உலகம் உங்களால் நியாயத்திற்கு படிக்கிற நாம் என்ன பண்ணுவோமா, அற்ப வழக்குல நம்ம படிக்கும் உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாருங்க, இந்த அற்ப வழக்குல நம்ம ஈடுபடவே கூடாது அப்படின்னு பாக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்ற நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் படணும். மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் படணும். கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் பட்டா மட்டும்தான் என்ன கிடைக்கும்னா கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே மாதிரி நாமும் மரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கிறிஸ்து எப்படி மரித்தாரு? தேவனுடைய திட்டத்துக்குள்ள வாழ்ந்து மரித்தாரு. அப்ப அதே மாதிரி வாழ்ந்துருக்க நாமளும் அதன்படி மரிப்போம். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாருன்னா முதல் பாலனா உயிர்த்தெழுந்தாரு. அதை பற்றி அதாவது கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற நம்மளும் முதல் பாலனா உயிர்த்தெழுவோம். நம்ம அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் பாலனா உயிர்த்தெழுந்த பின்பாடு எங்க இருக்கிறான்னா பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. அப்ப நாமும் அவரை பின்பற்றிய வாழ்கிற நாம் மரித்த நாம்
முதல் பலனா வந்து நம்ம முதல் பலனா ஆகுறோம். முதல் பலனா ஆனதுக்கு அப்புறம் ஜெயங்கொள்றோம். ஜெயங்கொண்டு முதல் பலனா ஆகுறோம். முதல் பலனா ஆகும்போது எங்க இருக்கோம்னா சிங்காசனத்தில் இருக்கிறோம். பிதாவின் சிங்காசனத்தில் வலது பாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஆசீர்வாதத்தை கொடுத்த நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? நம்ம, அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரம். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறிந்திருக்கிறார்கள். தங்கள் மாம்சத்தையும், அதாவது நம்மளுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா அப்படின்னா அறிந்திருக்கிறோமான்னு கேள்வி கேட்டோம்னா என்னங்க? கண்டிப்பா அரைஞ்சா மட்டும்தான், சிலுவையில அரைஞ்சா மட்டும்தான், அதாவது அந்த மாம்சத்தையும் இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும் அரைந்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெற முடியும் பார்க்கிறோம். அடுத்து படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. பாருங்க, அவன், அதாவது இச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இச்சைக்குண்டான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப அவனவன் தன் சுய இச்சையினாலே பாத்தீங்கன்னா அவனுக்கான, அதாவது இச்சை வரும், இச்சை இல்லைன்னு சொல்லல, இச்சை இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இந்த இச்சைக்குண்டான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா இந்த இச்சைக்குள்ள இழுக்கப்படக்கூடாது. இழுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இழுத்தா என்ன ஆகும்னா அதுல சிக்குண்டு போவான்னு பார்க்கலாம். அப்ப அந்த இச்சைக்குள்ளான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா இச்சை இருக்கும், அந்த இச்சைக்குள்ள இழுத்து கொண்டு போகக்கூடாது. அதாவது இழுத்து போனோம்னா என்ன ஆகும்? சிக்குண்டு போறோம். அப்ப அந்த இச்சைக்குள்ள சிக்குண்டு போனோம்னா என்ன ஆகும்? சோதிக்கப்படுகிறோம். அப்ப இந்த இச்சைக்குள்ள போகாம தேவனோட திட்டத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போகணும் அப்படின்னா இந்த இச்சைகளை நமக்குள்ள போடக்கூடாதுன்னு பாக்குறோம். அடுத்து 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 7ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. பாருங்க, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்களை தப்பி, அதாவது இந்த உலகத்துல இச்சை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் நம்ம. அப்ப என்ன பண்ணுவோமா அந்த கேட்டுக்கு எப்பவுமே தப்பி இருந்தா மட்டும்தான் அதை இழுத்துக்கொள்ள மாட்டீங்க. நீங்க இழுத்து கொண்டுச்சு அப்படின்னா அதை முழுசா சிக்கிடுவீங்க. அதுல இருந்து நம்ம வந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த கேட்டுக்கு நம்ம தப்புனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்கு பெற்றிருக்கோம். அப்ப அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் என்ன பண்ணணும்னா இந்த உலகத்துக்குள்ள இச்சையை நம்ம என்ன பண்ணணும்னா வெறுத்து தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம தெரிஞ்ச நாம் அதன்படி வாழணும் அப்படின்னு பாக்குறோம். படிங்க. அடுத்து இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். பாருங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் யாருக்கு மட்டும் தான் கிடைக்கப்படுதுன்னா நமக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்படுதுன்னு எப்படி தெரியுது? இப்பவே நமக்கு தெரியுது, வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியுது. அந்த மேன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இச்சைக்குள்ள நம்ம வந்து சிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வர்றது முடியவே முடியாது அப்படி பாக்குறோம். படிங்க. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். பாருங்க, இப்படி எல்லாம் வந்து இச்சைகள் உலகத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அதிக ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு பாக்கலாம். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் பெறதுக்குன்னா என்ன பண்ணுமாமா உங்கள் விசுவாசத்தோடு தைரியம். அப்ப நம்ம விசுவாசமா இருக்கிறோமா அப்படின்னா நம்ம இதே வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்குள்ள புதுசா நம்ம வரும்போது எவ்வளவு பெரிதான விசுவாசம் நம்ம வச்சிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஆர்வம் அது கேட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய கிஃப்டானு, அதாவது நம்ம கண்ணை திறந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது நமக்கு. அதாவது பேசலாம் நம்ம சத்தியம் கேட்டு இந்த சத்தியத்தை உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்கும் போது நமக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு வந்து ஏற்படுது. விசுவாசம் எப்படின்னா அடுத்து எப்ப கேட்போம் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு விசுவாசம் வருது நம்ம. அப்ப அந்த விசுவாசம் அந்த ஒரு தாக்கம் வந்து இப்ப வரைக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னா இப்ப இருக்கிறத பார்த்தா கேள்விக்குறிதான் நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த விசுவாசம் நம்ம எப்போதுமே வந்து இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அந்த தைரியத்தோட விசுவாசம், அதாவது விசுவாசத்தோட தைரியமும் தைரியத்தோட ஞானமும் இருக்கணும் அப்படின்னு பாக்கணும். நம்ம படிக்கலாம். அடுத்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9 முதல் வசனங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அலற. பாருங்க, எவைகள் இந்த இச்சைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அலற
தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறார். பாருங்க, அதாவது அந்த இச்சைக்குள்ள போனோம் அப்படின்னா எப்படி ஆகுதாமா? கண் சொருகி போன குருடனா இருக்கிறாங்க. அந்த இச்சைகள் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய தேவன் திட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சத்தியத்தை ஒரு நாள் படிக்கும் போது இந்த இச்சைக்குள்ள போனோம் அப்படின்னா என்ன ஆகுதாமா? நம்மளுடைய கண் மறைக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா சத்தியத்தவே, அதாவது நம்ம அடுத்து சத்தியத்தவே தெரிஞ்சுக்கிறதுக்காக கண் கூடாக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை நம்ம பெற நாம என்ன பண்ணணும்னா இந்த இச்சைக்குல இருந்து ஒவ்வொரு நாளும் விலக்கி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம அப்ப படிக்கலாம் சார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறிவிடுவீர்கள். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இச்சைக்கெல்லாம் நம்ம விலக்கி இருந்தோம் அப்படின்னா இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் நம்ம உறுதியாக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்ற நாம் என்ன பண்ணோம்னா இந்த இச்சைக்கான உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இந்த இச்சைக்கு விலைக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். மேன்மையான ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் பெறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்ட நாம் என்ன பண்ணோம்னா தேவனுடைய திட்டத்துக்குள் நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறத அந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்ம தேவனுடைய திட்டத்துக்குள் நம்ம சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை தெரிவிக்கிறார். அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு பாடம் நிகழ்ச்சி பார்க்கும்போது நினைவு கூறுதலின் ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஒரு புது சிஷ்யக்கு ஆசீர்வாதம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா அவருடைய ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும்தான் அவருக்கு பாடை கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஞானஸ்தானம்ங்கிற ஒரு விஷயம் கூட எல்லாருக்குமே கிடைக்குமானா கண்டிப்பா என்ன பண்றதுன்னா கிடைக்கிறது இல்லை. கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு பார்க்கிறோம். அந்த ஜனம் யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா இந்த புது சிஷ்யனாக அழைக்கப்பட்ட நம்ம தான். ஸோ அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் ஞானஸ்தானத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். சில நேரங்களில் நம்முடைய ஞானஸ்தானத்தினுடைய மேன்மையவே சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்து போயிடுறோம். அதுக்கு அந்த ஒரு பாடத்துல பார்க்கும்போது ஞானஸ்தானமே ஒரு புது சிஷ்யக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் அவருக்கு யாருடைய பாடுகள் கொடுக்கப்படுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகள் கொடுக்கப்படுது. இந்த ஒரு பாடுகள்ல கூட மற்ற யாருக்கும் உலகத்துல உள்ளவங்களுக்கோ முற்பிதாக்களுக்கோ தேவதர்களுக்கோ பங்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு பாடுகள் மட்டும் பார்க்கும்போது புது சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஆசீர்வாதம், பாடுகளுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கறோம்னா நினைவு கூறுதல்ல அந்த அப்பம் விற்கிறதுக்கு தகுதியானவர்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத கூட நம்ம அந்த ஒரு பாடத்துல பார்த்தோம். அதன்படி வாழக்கூடியவங்க மட்டும்தான் அந்த நினைவு கூறுதலான வாழ்க்கையை அனுதினமும் கொண்டு வாழக்கூடியவங்க மட்டும்தான் என்னவா மாறுறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய சாயல் என்ன பண்றாங்கன்னா அடைகிறாங்க. ஸோ இது எல்லாமே எதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா நினைவு கூறுதலுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றை தொற்று ஒன்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த காலம் கூட தேவன் நம்முடைய சகோதரன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு எச்சரிக்கையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஸோ சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். துதி கொடுத்த அன்பு சகோதரர் அவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான இரவின் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மத்திலே வந்து வாசிப்பார். நாம் யாவரும் வீட்டில் இருந்த வண்ணமாக இருந்திருப்போம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் வாசி கேட்போம். 103ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். விளக்கம்: இந்த பாடத்திலிருந்து கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை மாம்சீக இஸ்ரேலர்களை வனாந்திர வழியாய் நடத்தின பொழுது நடந்த சம்பவங்கள் நமக்கு விரிவாய் விளக்குகிறது. கர்த்தருடைய ஜனமாகி இந்த சுவிசேஷத்தின் சரித்திரத்திலும் ஆவிக்குரிய இஸ்ரேலின் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை உணரலாம். நம்முடைய சுய வாழ்க்கையிலே நினைத்து பார்ப்போமேயானால் தேவன் எவ்வளவு பொறுமையும் தயவும் உள்ளவராய் இருந்தார் என்பதை உணர முடியும். நீண்ட காலத்திற்கு முன்பாகவே நம்மை நம்முடைய ஒழுங்கின்மை நிமித்தம் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று தூக்கி எறிந்திருக்கலாமே. அவ்வாறு இல்லாமல்
இவ்வளவாய் பரலோக ராஜ்யத்தின் பழுதற்ற வழியில் நம்மை நடத்தி வருகிறது அவருடைய தயவல்லவா? இவைகளெல்லாம் மெய்யாகவே நம் உணர்வோமேயானால் நிச்சயமாகவே நம்மை அடக்கமுள்ளவர்களாகவும் தேவ நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர்களாகவும் செய்யும். கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் எவ்வளவாய் தயவை பெற்றோமோ அவ்வளவாய் மற்றவர்களுக்கு நாம் தயவு செய்ய வேண்டும் என்பதையே. நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை தயவாய் மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவியும் குணமும் இல்லாதவர்களும் தன் சகோதரனிடத்தில் உடன் ஊழியர்காரனிடத்திலும் கருணை காண்பிக்க எவரும் அவருடையதாக இருக்க முடியாது. இதிலிருந்து நமக்கு தீங்கு செய்கிற மற்றவர்களிடத்திலும் நாம் எவ்வளவாய் மன்னிக்கிறவர்களாகவும் தயவுள்ளவர்களாகவும் கிருபையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை அறிகிறோம் என்பதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஜெபத்திற்கு பின்னாடி ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க எல்லாரும் ஆன்லைனில் இணைந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வீற்றிருக்கிறதான எங்கள் ஒன்றான பரம தகப்பனே, தேவரீர் உம்முடைய நாமத்திற்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாங்கள் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் கூட விசேஷமாக எங்களை ஆசீர்வதித்து இந்த ஒரு நாளிலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரருடைய வாயிலாக ஒரு உன்னதமான பாடத்தை நாங்கள் கேட்க நீர் கொடுத்த இந்த ஒரு நல்ல நாளுக்காக கூட மீண்டுமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். தகப்பனே, இப்படி ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வருகிற பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ பாடத்தில் கேட்ட வண்ணமாக தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகளில் அதிகமாக எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவுடைய சரீரமாக கூடிய ஒரு வாய்ப்பை தேவரீர் தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்லாது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான ஒரு உயிர்த்தெழுதலையும் நாங்கள் கண்டடையவும் தேவரீர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர். தகப்பனே, இவ்வளவு காரியங்களை கேட்ட நாங்கள் இந்த உலகத்துக்குரிய இச்சைகளில் விழுந்து விடாதபடிக்கு எங்களை நாங்களே தகப்பனே உங்களுடைய பரிசுத்தாவின் துணையோடு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அவருடைய குணாதிசயங்களை இந்த உலகத்தில் நாங்கள் பிரதிபலிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரிசுத்தாவையும் சத்தியத்தையும் சகோதர அன்பையும் ஒவ்வொரு நாளும் இது போல தர வேண்டும் எங்களை கெஞ்சிரும். தகப்பனே, இதோ தகப்பனே, காலம் கடைசி என்பதை கூட உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக எங்களுடைய நாட்களை நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாட்களிலும் விசேஷமான பாடங்களை தருகிறேன். பாடத்துக்கேற்ப எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையாக மாற தேவரீர் தாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவை அளவெல்லாம் தர கெஞ்சிரும். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உமது தெய்வீக பிரசன்னம் இருந்தது போல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக ஆசீர்வதிக்க வேண்டும் நிச்சயம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஒரு சிறிய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நாம் யாவரும் அமரலாம். ஒரு சந்தோஷமான அறிவிப்பு தான். நம்முடைய திருச்சி ரோடு ஐக்கியத்தை சேர்ந்த நம்முடைய சகோதரர் கிளம்பண்ட் மற்றும் சகோதரி மனோஸ்ரீ அவங்களுக்கு இன்னைக்கு 6:30 மணி அளவில் GKNM ஹாஸ்பிட்டலில் தேவன் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து கிருபை செய்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய அனுதின ஜபங்களில் அந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அந்த அறிவிப்பு சொல்கிறோம். சகோதரர் கிளமண்ட் சகோதரி மனோஸ்ரீ அவங்களுக்கு இன்னைக்கு மாலை 6:30 மணி அளவில் GKNM ஹாஸ்பிட்டலில் தேவன் ஒரு பெண் குழந்தையை கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஜபங்கள் நினைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக நம்முடைய கூடுகை நாளை மாலை சரியாக 7 மணி அளவில் நாம் சந்திப்போம் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவரை தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவாராக.